அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ்ல இன்னைக்கு தொடர் இலக்கணம் பகுதி வந்து பார்த்துடலாம். இயல் 1ல இருக்கக்கூடிய தொடர் இலக்கணம். ஏற்கனவே திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தமிழ் விடு தூது, வளரும் செல்வம் பார்த்தாச்சு. இன்னைக்கு தொடர் இலக்கணம் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த தொடர் இலக்கண பகுதியில் முதல்ல எட்வர்ட் வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எட்வர்ட் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். இந்த சொற்றொடர்ல பெயர்ச்சொல் அப்படிங்கிறது எட்வர்ட். இந்த சொற்றொடர் எழுதுவதற்கு அமைந்த அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் தான் எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. கனகாமரம் பூத்தது. இந்த சொற்றொடர்ல வினைச்சொல் வந்து பூத்தது அப்படிங்கிறது ஒரு வினை. இந்த வினைச்சொல் தான் பயனிலை அப்படின்னு சொல்றோம். இந்த தொடரக்கூடிய பயன் நிலைத்து இருக்கும் இடத்துல தான் பயனிலை அப்படின்னு சொல்றோம். மீனா கனகாமரத்தை சூடினாள். இந்த சொற்றொடர் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த மீனா அப்படிங்கிற பெயர்ச்சொல் தான் எழுவாய். எழுவாயோட பயனிலை வந்து சூடினாள். அது மீனா வந்து சூடினாள். அப்ப என்ன சூடினாங்க? கனகாமரம். அப்ப கனகாமரம் என்பது யாது? கனகாமரம் அப்படிங்கிறது செய்யப்பட பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்யப்பட பொருள் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொடர்ல எழுவாயும் செய்யப்பட பொருளும் பெயர்ச்சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். எழுவாயும் செய்யப்பட பொருளும் பெயர்ச்சொல்லா இருக்கும். பயனிலை அப்படிங்கிறது வினைமுற்றா இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடர்ல செய்யப்பட பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்பட பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும், அவ்வளவுதான். படித்தாய் அப்படிங்கிற வார்த்தையில இத்தொடர் படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியல. இதை தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான் வந்தேன். இந்த தொடர்ல வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது. இது வினை பயனிலை ஆகும். வந்தேன் வினைமுற்று. இது வந்து பயனிலை வந்திருக்கிறதுனால இது வினை பயனிலை. சொன்னவள் கலா. இங்கு கலா அப்படிங்கிற பெயர்ச்சொல் பயனிலையாக வந்திருக்குது. இது பெயர் பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விளையாடுபவன் யார்? இங்கு யார் என்னும் வினைச்சொல் பயனிலையாக வந்திருக்கிறது. இது வினா பயனிலை. சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் மூன்றுமே இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. தமிழின் தொடர் அமைப்போட சிறப்புகள் இதுவும் ஒன்று. எடுத்துக்காட்டு, நான் பாடத்தை படித்தேன். இதில் எப்படி இருக்குன்னா, நான்கிறது எழுவாய், பாடம் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், படித்தேன் பயனிலை. பாடத்தை நான் படித்தேன், அதாவது பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், நான் அப்படிங்கிறது எழுவாய், படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை. படித்தேன் நான் பாடத்தை. படித்தேன் என்பது பயனிலை, நான் அப்படிங்கிறது எழுவாய், பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். நான் படித்தேன் பாடத்தை. நான் அப்படிங்கிறது எழுவாய், படித்தேன் என்பது பயனிலை, செய்யப்படும் பொருள் என்பது பாடத்தை. பாடத்தை படித்தேன் நான். இங்கு செய்யப்பட பொருள் அப்படிங்கிறது பயனிலை. இங்கு பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்பட பொருள், படித்தேன் என்பது பயனிலை, நான் அப்படிங்கிறது எழுவாய். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடர்ல நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. அதாவது நல்ல மாணவன், நல்ல நூல் அப்படிங்கிறது இந்த நூல் வந்து நல்ல நூல் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுக்கு அடையா வருது, அது கூட வருது, அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இவ்வாறு அமைவதற்கு பெயரடை அப்படின்னு சொல்றோம். பெயரை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்றதுனால, நூலை முன்னிலைப்படுத்தி சொல்றதுனால பெயரடை அப்படின்னு சொல்றோம். மகிழ்நன் மெல்ல வந்தான். இந்த தொடர்ல மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினைச்சொல்லுக்கு பயனிலையாக அமைந்துள்ளது. இந்த தொடர் வந்து வினையடை அப்படின்னு சொல்றோம். மெல்ல அப்படிங்கிறது இந்த வந்தான் அப்படிங்கிறது எப்படி வந்தா வேகமா வந்தானா இது வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஆன்சர் வரலையா? அதனால வினைக்கு அடையா வரதுனால இது வினையடை. அடுத்தது தன்வினை பிறவினை. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்கும் விளையாட்டு, மகிழ்ச்சி, ஆரவாரம். கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். கண்ணன் என்ன சொல்றான்? முகமதுவை பார்த்து பந்தை என்கிட்ட உருட்டு அப்படின்னு சொல்றான். முகமது பந்தை தட்டி விட்டான். அப்போ பந்து உருண்டது. கண்ணன் என்ன பண்ணா? முகமதுவால அந்த பந்தை உருட்ட வைத்தான். மேற்கண்ட சொல்ல பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது பிறவினை. எழுவாய் ஒரு வினை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. எழுவாய் ஒரு வினை செய்ய வைத்தால் அது பிறவினை. பிறவினைகள் பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணைவினைகள் இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. தன்வினை அப்படிங்கிறது அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை அப்படிங்கிறது அவன் திருந்தச் செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அடுத்ததாக செய்வினை செயற்பாட்டு வினை. அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்த தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்கு தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை தொடர். அதாவது அப்பா சொல்றாருங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. அப்பா சொல்றாரு. வைக்கப்பட்டது அப்படிங்கிறது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். தோசை வந்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் செயற்பாட்டு வினைத்தொடர். இது போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படிங்கிறது செய்வினைத்தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டது இல்லைன்னா பாட்டு பாடப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினைத்தொடர். இதுல செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, செய்யப்பட பொருளை வினை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது முக்கியம். யார் செய்யறாங்களோ அந்த செயலை முன்னிலைப்படுத்தினால் செய்வினை, எந்த பொருள் செய்யப்பட்டதோ அந்த பொருளை வந்து செய்ய எந்த காரியத்துக்கு ஆகியப்பட்டு வந்ததோ அது வந்து செயற்பாட்டு வினை, அதாவது வினையை முதன்மைப்படுத்துறது. படு என்னும் துணை வினைச்சொல் செயற்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பதை போலவே உன், பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்கின்றன. அதாவது கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்தது தன்வினை தொடர் அப்படிங்கிறது அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிற தன்வினை தொடர், அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிற பிறவினை தொடர், கவிதா உரை படித்தாள்ங்கிறது செய்வினை தொடர், உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுங்கிற செயற்பாட்டு வினை தொடர், குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை தொடர், குமரன் மலையில் நனையவில்லை என்பது எதிர்மறை தொடர், என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது செய்தி தொடர், எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர், உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? வினா தொடர், பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர், இது நாற்காலி, அவன் மாணவன், இது பெயர் பயனிலை தொடர். பகுபத உறுப்பிலக்கணம். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பதம், பகுபதம், பகாப்பதம் அப்படி ரெண்டு இருக்கு. பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமாக இருக்க சொல் வந்து பகுபதம், அதாவது பகுக்க முடியும், அது பகுபதம். இது பெயர் பகுபதம், வினை பகுபதம் என்று இரு வகைப்படும். பகுபத உறுப்புகள் அப்படின்னா 6 வகைப்படும். பகுதி முதுநிலை, சொல்லோட முதல்ல நிற்கும், பகாபதமா இருக்கும், வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் வரும். விகுதி அப்படிங்கிறது இறுதி நிலை கடைசியா இருக்கும். சொல்லோட இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கு இடையில் நின்று காலம் காட்டும். சந்தி அப்படிங்கிறது பகுதியில் பிற உறுப்புகளை இணைக்கும், பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். சாரியை அப்படிங்கிறது பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வரும், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். விகாரம் அப்படின்னா தனி உறுப்பு கிடையாது, மேற்கண்ட பகுதிபர உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் தான். அதாவது பகுதி ஃபர்ஸ்ட்ல இருக்கும், விகுதி கடைசியா இருக்கும், இடைநிலை நடுவுல இருக்கும், பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவுல சந்தி இருக்கும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல சாரியே இருக்கும். அவ்வளவுதான். பகுதி அப்படிங்கிறது ஊரன் அப்படிங்கிறது ஊர் அப்படிங்கிறது பகுதி, நடிகன் அப்படிங்கிறது நடி அப்படிங்கிறது பகுதி, பார்த்தான் அப்படிங்கிறது பார் அப்படிங்கிறது பகுதி, வரைந்தான் அப்படிங்கிறது வரை அப்படிங்கிறது பகுதி, மடித்தார் அப்படிங்கிறது மடி அப்படிங்கிறது பகுதி, மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது மகள் அப்படிங்கிறது பகுதி. விகுதி அப்படிங்கிறது படித்தான் கடைசியா வரக்கூடிய இறுதி நிலையில படித்தான் ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆண் அப்படின்னு வரும். பாடுகிறாள் ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி ஆள் அப்படின்னு வரும். அதாவது இன்ல வந்துச்சுன்னா ஆண்பால், இல்ல வந்துச்சுன்னா பெண்பால். பெற்றார் பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு, இருல வந்துச்சுன்னா பலர்பால். இங்கேயில் ஆண் அந்த மாதிரி.
நீந்தியது து ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி து ரு. ஓடின ஆ பலவின்பால் வினைமுற்று விகுதி அ ஆ. சிரிக்கிறான் ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என் ஏன். உண்டோம் ஓம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அம் ஆம் எம் ஏம் ஓம். செய்தாய் ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ இ ஆய். பாரியர் ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி இ இர் ஈர். அழகிய பேசும் ஆ பெயரச்ச விதிகள் ஆ வந்து தேடி உ இ வினையச்சங்கள் உ இ அப்படிங்கிறது வரும். வளர்க கா அப்படின்னு வந்த வேங்கோல் வினைமுற்று விகுதி கா இயர் எல்லாமே சேர்ந்து வரும். முளைத்தல் அப்படிங்கிறது தல் அப்படின்னா தொழிற்பெயர் தல் அல் ஐ கை சி பூ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே அதோட விதியா வரும். இடைநிலை வென்றார் இறந்த கால இடைநிலை அது மட்டும் இல்லாம இத்து இட்டு இரு இன்னு இதுவும் வரும். உயர்கின்றான் கிரு அப்படிங்கிறது எதிர்கால நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று அப்படிங்கிறதும் வரும். புகுவான் செய்கேன் இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு இக்கு இதுவும் வரும். பறிக்காதீர் ஆ எதிர்மறை இடைநிலை இல் ஆள் ஆ இதுவும் வரும். மகிழ்ச்சி அறிஞர் இச்சு இஞ்சி பெயர் இடைநிலைகள் இஞ்சி இந்து இவ்வு இச்சு இத்து இவைகளும் வரும். சந்தி அப்படிங்கிறது உருத்தும் இத்துங்கிறது சந்தி இத்து இப்பு இக்கு. பொருந்திய இ அப்படிங்கிறது உடன்படு சந்தி இ இவ்வு. சாரியை நடந்தனன் அன் சாரியை அதாவது அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நும் நம் ஏ ஐ ஆ உ ஐ கு இன் இந்த எழுத்துக்களும் சரியா வரும். எழுத்து பேர் அப்படிங்கிறது பகுபத உறுப்புகள் இல்லாம பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாம ஒரு மெய்யெழுத்து பேராகும். அதாவது பகுபத உறுப்புகளுக்கு இருக்காது பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாம ஒரு மெய்யெழுத்து பேரு. பெரும்பாலும் இத்து மட்டும் தான் வரும். சாரிய இடத்துல இத்து வந்தா அது எழுத்து பேரு. சாரிய இடத்துல இத்து வந்தா அது எழுத்து பேரு. வந்தனன் வா வா. இத்து இந்த இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். வா அப்படிங்கிறது பகுதி வா ஆனது விகாரம். அதாவது வா அப்படிங்கிறது பகுதி வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இல்லையா விகாரமா மாறிடுச்சு. இத்து அப்படிங்கிறது சந்தி இந்த மாதிரி இருக்கு. அதனால தான் வந்தனன் சொல்லி வந்திருக்குது. வாந்தானன் அப்படின்னு வராது இல்லையா. அப்போ வந்தனன் அப்படிங்கிறதுனால வாங்கிறது வா மாதிரி இருக்கு. இத்துங்கிறது இந்த மாதிரி இருக்கு. இத்து இறந்த கால இடங்களை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று விதி. அடுத்தது செய்யாதே செய்யாதே செய் குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் இத்து குட்டல் ஏ. செய்கிறது பகுதி ஈங்கிறது சந்தி ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை இத்துங்கிறது எழுத்து பேர் ஏங்கிறது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. ஸோ இதோட தொடர் இலக்கணம் அப்படிங்கிறத பகுதியில் இருக்கக்கூடிய 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று தொடர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை பகுபத உறுப்புகள் இது 3மே ஒன்றா சேர்ந்து ஒரே தொடர் இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட்ல சந்திக்கலாம். நன்றி.